கடந்த ஜூன் மாதம் ISSக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் அங்கவே ட்ராப் ஆயிட்டாங்க. அவங்க போன விண்கலத்தால் திரும்ப அவங்கள கொண்டு வர முடியல. அவங்களை எப்படி திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு நாசா வந்து பல்வேறு முயற்சிகளை பல மாதங்களாக எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நான் காப்பாற்றின பாருங்க அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் வந்து கடந்த சனிக்கிழமை ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி அதில் 2 பேரோட அனுப்பியிருக்கிறாரு. காப்பாற்ற போனவங்கள காப்பாற்றுற நிலைமையாக அது போகும்போதே ஒரு சின்ன அனாமலியோட போயிருக்கு. ஐயோ என்னது ஜெர்க்காவது அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஒழுங்காக கூப்பிட்டு வருமா அப்படிங்கிற ஒரு சலசலப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக எலான் மஸ்கோடைய அந்த விண்கலம் போய் ISSல சக்ஸஸ்ஃபுல்லாக டாக் ஆகிருக்கு. என்னப்பா அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்னமோ ஜனவரி பிப்ரவரி ஆகும், நீங்கள் ஏதோ அனுப்பிட்டார்ல எலான் மஸ்க்கு, ஏதோ வந்துட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம விண்கலத்தை அனுப்பியிருந்தாலும் அது போய் டாக் ஆகிட்டாலும் உடனே அவங்களால வர முடியாது. அவங்க பிளான் பண்ண மாதிரி ஜனவரி பிப்ரவரிக்கு தான் அவங்க திரும்ப வருவாங்க. போன வாரம் முழுக்க சோஷியல் மீடியாவில் 2 நிலா வானில் தெரிய போகும் அதிசயம் அப்படின்னு நியூஸ் மீடியாலாம் போட்டு நம்ம ஆட்கள் நிறைய பேர் மொட்டை மாடையில் நின்றுட்டு எங்கடா 2 நிலா அப்படின்னு தேன காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டா எக்ஸ் தளத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். H2O ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர் உருவாகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதுவரை மனிதர்கள் அதை ரியலாக விட்னஸ் பண்ணதே இல்லை. ஆனால் முதல் முறையாக விஞ்ஞானிகள் எப்படி ஒரு நீர் மூலக்கூறு ஒன்று உண்டாகுதுங்கிறத நேனோ அளவில் முதல் முறையாக வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில லட்ச வருடங்களில் சூரியனுடைய எரிபொருள்லாம் தீர்ந்து அது வந்து இல்லாமல் போயிடும். அப்போ இந்த சோலார் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும், பூமியெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆனால் விஞ்ஞானிகள் தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இறந்து போனாலும் அதை சுற்றி கிரகங்கள் வந்து உயிரோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம பூமியும் சூரியன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்ற சில கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்கு. சுட சுட நிறைய அறிவியல் செய்திகளை நாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் GK. வெல்கம் டு சைன் நியூஸ். செப்டம்பர் 28 கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு SpaceX எலான் மஸ்கோடைய கம்பெனி அவங்களுடைய Crew 9 மிஷன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வந்து பேரி வில்மோர் இவங்களை மீட்டு கொண்டு வரதுக்காக ஒரு மிஷன், அதுக்காக வந்து ஒரு ராக்கெட்டில் 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. Crew Dragon கேப்சியூல் இதுக்குள்ளே பயணம் பண்ணுற அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் நாசாவை சேர்ந்த நிக் ஹேஜ் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கார்பனோவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவங்க 2 பேரையும் தாங்கி இந்த ராக்கெட் வந்து போகுது. உங்களுக்கு தெரியும் SpaceX உடைய ராக்கெட் வந்து ரீயூசபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்லி ரீயூசபிள், ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரீயூசபிள் கிடையாது, அது வந்து கடலில் தான் விழும். ஆனால் அந்த சனிக்கிழமை என்ன ஆச்சு அப்படின்னா, வெற்றிகரமாக லான்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அழகாக லேண்ட் ஆகி அது ரீயூசபிள் திங்காக ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் புஷ் பண்ணிட்டு வந்தது இல்லையா, அது வந்து கடலில் விழணும் இல்லையா. அப்போ வந்து அந்த ஆர்பிட்டிங் கரெக்டான ஆர்பிட் பாத்தில் கொண்டு போகும்போது அதில் வந்து ஒரு சின்ன அனாமலினா எதிர்பாராத ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆஃப் நாமினல் டிஆர்பிட் பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு சின்ன ஒரு புஷ் வந்து அந்த ஆர்பிட்டில் செலுத்தும் போது நடந்திருக்கு. பட் பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. இன்ஜின் வந்து ப்ராப்பராக பர்ன் ஆகல, கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் அவங்க எதிர்பார்த்த அளவை விட இருந்திருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தான், இன்னைக்கு எதுவும் இம்பாக்ட் இல்லை. பட் அது என்னன்னு அந்த பிரச்சனையை அவங்க கண்காணிக்கல, அதை சரி பண்ணலை அப்படின்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேஜுங்கிறது ரீயூசபிள் கிடையாது, கடலில் தான் விழும். ஆனால் இவங்க பிளான் பண்ண இடத்த தாண்டி கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு. காரணம் இந்த அனாமலியால். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூஎஸோடைய ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க இல்லையா, கடைசி 3 மாதத்தில் இது 3வது முறை இது மாதிரி தப்பாக நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் அடுத்து எதையும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை போட்டிருக்காங்க. OneWeb கம்பெனி வந்து நிறைய சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஐ திங்க் ஒரு 20வது லான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எலான் மஸ்க் இவங்க தான் பண்ணுறாங்க. பட் இந்த பிரச்சனையால் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு FAA சொன்னதால் இப்போ அது வந்து தடைப்பட்டிருக்கு. ஸோ அதோட ரூட் காஸ் என்ன, ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி SpaceX வந்து தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு ராக்கெட் அனுப்புனா அதில் ஒரு பிரச்சனையாகி நம்மளுடைய அடுத்தடுத்த லான்ச்லாம் தள்ளி போச்சு அப்படின்னு எலான் மஸ்க்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உள்ள 2 பேர் பயணம் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருந்தால் என்ன ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த அனாமலியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த முறை அவங்க லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வெற்றிகரமாக. அது என்ன வெற்றிகரமாக டாக்கிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நீங்கள் இன்டர்ஸ்டெல்லர் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் டாக்கிங் சீன் பார்த்துருப்பீங்க. பயங்கர வேகமாக சுற்றிட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டாக் பண்ணுறது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயன்றதை காமிச்சிருப்பாங்க. அதாவது படம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அதை விட ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் வந்து ISS கூட டாக் பண்ணுறது. ISS அப்படிங்கிறது எவ்வளோ வேகத்தில் போகும்னா கிட்டத்தட்ட 25,000 to 28,000 km/h அப்படிங்கிற வேகத்தில்
வேகத்தில், ஒரு வினாடிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. ஸோ அது கூட போய் டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளோ வேகத்தில் ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் போய் டாக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டாக்கிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய வீடியோ கிளிப்லாம் கூட எலான் மஸ்க் வந்து எக்ஸ் தளத்தில் போட்டிருப்பார் பாருங்கள். அதில் எவ்வளோ அழகாக பொசிஷனில் போய் உட்காந்ததுக்கப்புறம் டாக் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். எப்படி ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், அங்கே தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குமோ அது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா தான் இந்த டாக்கிங் அப்படிங்கிறது. ஸோ அதே வெற்றிகரமாக அடைந்து இதில் பயணம் பண்ண அந்த 2 பேர் போய் ஐஎஸ்எஸ்குள்ளே ஜாயின் ஆகிட்டாங்க. போன அப்டேட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுனிதா வில்லியம்ஸ் வந்து இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களே, அங்கே சாப்பாடெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. சாப்பாடு மட்டுமே கிடையாது, அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சிஜன்லேருந்து லைஃப் சப்போர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி வருட கணக்கில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இன்னும் 2 பேர் வந்தால் கூட எக்ஸ்ட்ரா அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க அங்கே தயார் நிலையில் தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்கே கமாண்டராக வேறு ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. இப்போ ஒரு கமாண்டர் அவங்க ஐஎஸ்எஸ்க்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ அவங்களால உடனடியாக பூமிக்கு திரும்ப வர முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஜான்வரி அல்லது பிப்ரவரியில் தான் அவங்க திரும்ப வருவாங்க. ஏன் இந்த டிலே, ஏன் இப்போ உடனே ராக்கெட் அனுப்பாச்சு, ஏன் அவங்களால வர முடியல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சில காரணங்களை வந்து நாசா சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரூ ரொட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஐஎஸ்எஸ்க்கு வந்து இங்கேருந்து ஆட்கள் போகிறதும் அங்கேருந்து திரும்ப வர்றதும் இது வந்து ஒரு ரொட்டேஷன் பிளான். அப்படி போகும்போது இது பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ அங்கே யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான வேலைகளை சரியாக முடிச்சுட்டு வரணும். அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு இப்போ வர முடியாது. ரெண்டாவது சயின்டிஃபிக் மிஷன் கண்டினியூட்டி. இவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் மிஷன்ஸ் அங்கே போய் பண்ணுறாங்க இல்லையா, ஐஎஸ்எஸ்க்கு உள்ளே போகிறதே வந்து அங்கே நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் பண்ணணும். அங்கே வந்து 100கணக்கான பேர் கிடையாது, அங்கே இருக்கிறது ஒரு 10 பேர் 12 பேர் அப்படிங்கிறதால அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இவங்க செய்கிற வேலையெல்லாம் இன்னொருத்தவங்கிட்ட விட்டுட்டு வர முடியாது. ஸோ அதோட கண்டினியூட்டி இருக்கும். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அதோடைய growth, அதோடைய பேட்டர்ன் இதெல்லாம் இவங்க தான் ட்ராக் பண்ணணும். இப்போ திடீர்னு வேறு ஆள்கிட்ட அசைன் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அவங்களுடைய வேலைகளுடைய கண்டினியூட்டி காரணமாக உடனே வர முடியாது. அடுத்தது ப்ரிப்பரேஷன் டைம். அவங்க பூமிக்கு திரும்ப வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதுக்காக அவங்க வந்து ஃபிசிக்கலாக தயாராகணும். ரீஎன்ட்ரி அப்போ வந்து இந்த கிராவிட்டி வந்து இவ்வளோ நாள் அவங்க இருந்த கிராவிட்டி வேறு பூமிக்குள்ளே வரும்போது ஒரு கிராவிட்டி வரும் இல்லையா. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சில அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிலதெல்லாம். ஸோ அதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கும். ஷார்ட்டாக 5 நாள் 6 நாளில் வரும்போது வேறு, ஒரு 3 மாதம் கழித்து வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் தேவை. அடுத்தது மேக்ஸிமைசிங் தி மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே அசைன் பண்ணதை விட இப்போ இன்னும் அதிகமான சில பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் சில அடிஷ்னலான சயின்டிஃபிக் டாஸ்க்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதால இப்போ அதோடைய அலோகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஒர்க்கில். அதை முடிச்சுட்டு தான் அவங்களால வர முடியும். கடைசியாக முக்கியமானதாக சேஃப்டி கன்சிடரேஷன்ஸ். அவங்க திரும்ப வரணும்னா டப்புன்னு ஏறிலாம் வந்துட முடியாது. இப்போ டாக்காக இருக்க அந்த விண்கலத்தோடைய நிலை எப்படி இருக்குது, அதுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ், டெஸ்ட் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகேவா, திரும்ப வரதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் திரும்ப வர முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதால இட் மே டேக் சம் டைம். அவங்க பிளான் பண்ணபடி ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தான் திரும்ப வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்காம இந்த லாங் எக்ஸ்டெண்டட் ஸ்டே மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணலாம், இதிலிருந்து டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லாங் டியூரேஷன் ஸ்பேஸ் ஹேபிடேஷன், அதனால் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஸ்பேஸில் வந்து ரொம்ப நாள் வாழ்கிற மாதிரி இருந்தால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறதெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ், பேரி வில்மோர் இவங்களெல்லாம் ரீட் பண்ணுறது மூலமாக இந்த வேல்யூபிளான டேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாக நியூஸ் சேனல்ஸில் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் நியூஸ் கார்டில் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. நாளை முதல் வானில் 2 நிலா, பூமிக்கு அருகே 14 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வரும் சிறிய விண்கல். சென்னைக்கு மிக அருகில்வாங்கல்ல, அந்த மாதிரி பூமிக்கு மிக அருகில் 14 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில். நிலாவே பக்கத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது. சூரிய ஒளிப்பட்டு பூமியை நோக்கி திரும்பும் என்பதால் நாளை முதல் வானில் 2 நிலவு தோன்றும். விஞ்ஞானிகள், எந்த விஞ்ஞானி என்னெல்லாம் பேர் இல்லை. அதாவது நியூஸ் சேனல்ஸ் வந்து சயின்ஸ்லாம் பேசுறது நல்ல விஷயம் தான், ஆனால் இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எவ்வளோ பேர் வந்து வானத்தில் வந்து 2 நிலா தெரியும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து. நிலவோடைய டயாமீட்டர் விட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர். அதுவே வந்து பக்கத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போதே நமக்கு சின்னதாக தான் தெரியுது. இவங்க சொல்கிற கல் பார்த்தீங்கன்னா வெறும் 10 மீட்டர். அந்த விண்கல் வந்து ஒரு 33 அடி, ஒரு 10 மீட்டர் அளவு தான். அது வந்து இவங்க சொல்கிற மாதிரி 15 லட்சம்லாம் கிடையாது, 30 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வெறும் 10 மீட்டர். அது எங்கேயாவது கண்ணில் தெரியுமா? ஒரு லாஜிக் இருக்கா? நாளை முதல் வானில் 2 நிலான்னு கூச்சப்படாமல் எழுதுறாங்க. இது வந்து யாரோ ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர், ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்படிலாம் போடுறாங்கன்னா பரவாயில்ல. நியூஸ் மீடியா அதெல்லாம் வந்து இப்படி தப்பாக மிஸ்இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடாது. இப்போயுமே ஒரு விஷயம் வந்து அதை ரொம்ப மேலோட்டமாக எழுதுறது, இல்லாட்டி தெரிஞ்சே அதை வந்து தப்பாக எழுதுறது. அப்போ தான் வந்து ஷேர் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுதான் டார்கெட் வச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த நியூஸ் சேனல் தான். இவ்வளோ வியூஸ் போகணும், இவ்வளோ ஷேர் ஆகணும்னு. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பயங்கர கிளிக் பைட்டாக பண்ணுறாங்க. சரி, இவங்க அப்படி தான், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இஎஸ்பியில் உங்களை டீல் பண்ணிக்கலாம். நம்ம விஷயத்தை
விஷயத்துக்கு வருவோம். 33 அடி 10 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் 2024 PT5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்கல் வந்து நம்ம பூமிக்கு அருகில் வருது. இது இப்போ இல்லை, ஆகஸ்ட் மாதமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சதர்லாண்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப அட்வான்ஸ்டு டெலஸ்கோப்லாம் வச்சு இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து வெறுங்கண்ணாலேயோ இல்லை நான் வச்சிருக்க டெலஸ்கோப்பாலேயோ இல்லை அமெச்சூர் டெலஸ்கோப்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் கூட அதை பார்க்க முடியாது. இது வந்து ரிசர்ச் கிரேடு பெரிய பெரிய அப்சர்வேட்டரி அளவுக்கு பெரிய டெலஸ்கோப்ஸ் வச்சிருந்தாலும் அதை பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு விண்கல் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ அது போகுது. அப்படி போகிற போக்கில் நம்ம பூமியும் கிராஸ் பண்ணி போகுது, பூமியோட ஆர்பிட்டுக்குள்ளேயும் அப்படி வந்து போகுது. அது ஒரு 57 நாள் இருக்க போகுது, அவ்வளோதான். ஒரு ஃபுல் ரவுண்டெல்லாம் கூட அடிக்காது. நவம்பர் 25 அன்றைக்கெலாம் நம்ம பூமியை தாண்டி ஆர்பிட் விட்டு வெளில போயிடும். இதன் பிறகு 2055 திரும்ப அது பூமியை நோக்கி வரும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ அவ்வளோதான் விஷயம் அது. அதனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்டு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள். நீரை வந்து செயற்கையாக மனிதர்களால் உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியும். அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு, இட் டேக் லாங் டைம். அதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப கடினமானவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் ஒரு நீர் உருவாகிற அந்த மோமெண்ட்டை வந்து நம்ம இதுவரை பார்த்ததில்லை. நான் விஞ்ஞானிகள் முதல் முறையாக ஒரு நீர் மாலிக்யூல் ஒரே ஒரு H2O ஒரு காம்பினேஷன் உருவாக்குற நானோ ஸ்கேலில் வந்து அதை விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெலோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் எலமெண்ட், அது வந்து ஒரு வேதியியல் தனிமம். அது வந்து பார்க்க வெள்ளி மாதிரி இருக்கும், ரொம்ப ரேரான ஒன்று. ஸோ அதை பயன்படுத்தி அது கூட வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸஸை சேர்த்து இந்த காம்பினேஷனில் எப்படி நீர் உருவாகுறதுங்கிறத கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெலாடியம் அப்படின்னு இந்த வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய இந்த தனிமம் வந்து நீர் உருவாக உதவி செய்யும் அப்படிங்கிறது பல வருடங்களாக விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக அது எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ஒரு நீர் மூலக்கூறு உண்டாக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நீர் உண்டாகிறது விட்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி குயிக்காக அதை ஆக்சலரேட் பண்ணி இன்னும் வேகமாக அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுங்கிற வரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க குறிப்பிடுறது இந்த மார்ஷியன் படத்தில் மார்ஸ் கிரகத்தில் அவர் மாட்டிப்பார். அங்கே வந்து இப்போ நீர் தேவை. அவர் எப்படி நீர் உண்டாக்குவார்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டு இருந்தால் நீரை உருவாக்கிட முடியும். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மார்ஸ் கிரகத்தில் அவர் போன அந்த ராக்கெட்டோடைய ஃபியூல் இருக்கும், ஹைட்ரஜன் ஃபியூல், அதை வந்து ஹைட்ரஜன் சோர்ஸாக எடுத்துப்பார். அப்புறம் அவர் சுவாசிக்கிறதுக்கு வச்சுருந்த அந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவர் வந்து நீரை உருவாக்க ட்ரை பண்ணுவார். அந்த மார்ஷியன் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெலேடியம் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸஸ் ஒன்றா போட்டிருக்காங்க. போட்டு இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நானோ ஸ்கேல் அளவில் வந்து இதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த எலமெண்டால் அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரு குட்டி பபிள் அந்த நீர் உருவாகிறத பார்த்து விஞ்ஞானிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த மார்ஷியன் மூவி ரெஃபரன்ஸை வந்து அந்த விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி நாலேஜை விட கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்வார். அந்த மாதிரி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்லாம் வந்து விஞ்ஞானிகளை இந்த மாதிரி வகையில் சிந்திக்க தூண்டுவது என்ன மாதிரி ஒரு விளைவை கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம சூரியன் உண்டாகி தோராயமாக ஒரு 500 கோடி வருடங்கள் இருக்கும். இன்னொரு 500 கோடி வருடங்கள் வந்து இந்த சூரியன் இயங்குவதற்கான ஃபியூல், அதில் வந்து எனர்ஜி வந்து இருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? சூரியன் வந்து வெடித்து ஒரு டார்ஃபாக மாறும். அப்படி வெடித்து சிதறும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி அழிந்து போகும். இதுதான் இதுவரை நம்பப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் சுமார் 4000 முடியாண்டுகள் தொலைவில் வந்து ஒரு சிஸ்டத்தை பார்த்துருக்குறாங்க. அதை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பூமியிலிருந்து சுமார் 4000 முடியாண்டுகள் தொலைவில் வந்து ஒரு நட்சத்திர குடும்பத்தை விஞ்ஞானிகள் பார்த்துருக்குறாங்க. அந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மெயின் நட்சத்திரம் வந்து வெடித்து அது வந்து ஒயிட் டார்ஃபாக மாறிடுச்சு. அப்போ அந்த வெடித்து சிதற ப்ராசஸில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இது எல்லாமே காணா போயிருக்கும், அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில பிளானட்ஸ்லாம் வந்து அழிந்து போயிருந்தாலும் 1-2 பிளானட்ஸ் வந்து அழியாமல் இருக்கிறது அப்படிங்கிறத விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பூமியோட ஒரு 10 மடங்கு பெரியதான ஒரு ராக்கி பிளானட், அது வந்து அந்த நட்சத்திரம் அது சுற்றி வந்திருந்த அந்த நட்சத்திரமே ஒயிட் டார்ஃபாக வந்து ஒரு பெரிய வெடிப்புக்கு பிறகு மாறி இருந்தாலும் அது வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் பார்த்துருக்குறாங்க. எப்படி அதோடைய கோர் நட்சத்திரம் அழிந்த பிறகும் அந்த பிளானட்ஸ் வந்து இருக்கே அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ அப்போ இது நம்ம சூரியனுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம சூரியனே கூட இல்லாமல் போனாலும் இந்த பிளானட்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாச்சு? அது எப்படி வந்து அந்த தாக்குதலிருந்து, அந்த அழிவிலிருந்து, அதோடைய கிராவிட்டியிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆச்சு அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். விண்வெளியில் மைக்ரோ லென்சிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது விண்வெளியில் ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரே வந்து பெண்ட் பண்ணும். அப்படி பெண்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கண்ணில் போடுற கண்ணாடி லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்ட் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் டைம் பெண்ட் மூலமாக அங்கேருந்து வர ஒளி அப்படி வளைந்து வர்றதால நமக்கு நல்லா ஃபோக்கஸ்டில் லென்ஸில் பார்த்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும். தூரத்தில் சின்னதாக இருக்கிறது கூட பெருசாக தெரியும். ஸோ அது போல தான் அந்த நட்சத்திர குடும்பத்தை ரொம்ப வருடங்களாக மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இயற்கையே வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், ஒரு லென்ஸ் மாதிரி வந்து அமைப்பு வந்து விண்வெளியில் இருக்கிறதெல்லாம் ஆச்சரியம் தான். ஹோப் இன்னைக்கு நிறைய சயின்ஸ் நியூஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக வீடியோ போடணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்ஷியன் படத்தை பற்றி பேசினா அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ போடுங்க. இன்டர்ஸ்டெல்லர் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பற்றி ஏதாவது பேசணும்னா சொல்லுங்கள், லேட்டாக இப்போ கூட போடலாம்.
ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி.